Praise the Lord. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கும் பலனற்ற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எதையும் தாங்குவதற்கு ஒரு பலன், டிசப்பாயின்மெண்ட்ஸை தாங்கிறதுக்கு, மிஸ்ட்ரீட்மெண்ட்டை தாங்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு தெய்வீக பலன் நமக்கு தேவையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, சத்ருவின் கிரியைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு பலன் கட்டாயம் தேவையாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், பலனற்று அப்படியாக உடைந்து போன நிலைமையிலே ஒருவேளை நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே, why should this happen to me அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தன் ஜனத்திற்கு அவர் பலனை தருகிறார். இன்றைக்கு நீயும் நானும் அவருடைய ஜனமாய் மாறும் பொழுது, எப்படி அவருடைய ஜனமாய் மாற முடியும்? அவருடைய ரட்சிப்பின் மூலமாய். இன்றைக்கு இயேசு நம்முடைய சொந்தமாய் மாறும் பொழுது, அவர் நம்முடைய ரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கும் பொழுது, அந்த பலன் அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. we shall be overcomers. அது மாத்திரம் இல்லை, முக்கியமான ஒரு காரியம், அவர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது பிளஸிங் பாருங்க, சமாதானம். ஒருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு சமாதானம், ஒருவராலும் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம், கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அதை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாதானம் நதியை போல பாய்ந்து நம்மோடு இருக்கிறவர்களையும் அது நிரப்ப வல்லதாக இருக்கிறது. ஸோ your family will be peaceful, your future will be peaceful, all the people who are around you will be peaceful. It is the blessing of God. May God bless you with this prophetic word today. Amen.